ஹாய் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? எங்கள் அம்மா பண்ணுற ஸ்டைலில் காலிஃப்ளவர் பொட்டேட்டோ குருமாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப், அப்புறம் இஞ்சி பூண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்தோன்னா அதோட ஸ்மெல் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதனால் தட்டி சேர்த்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு கையளவு போட்டுக்கோங்க. 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. உங்கள் புளிப்பு சேர்த்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரையும் பொட்டேட்டோவையும் நல்லா ஹாட் வாட்டரில் வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி அந்த தக்காளி அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ண நல்லா கிளறிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க. வீட்டு மசாலா தூளுங்க. வீட்டு மசாலாத்தூள் அம்மா வந்து ஒரு குட்டி ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இது எல்லாத்துலேயும் இந்த மசாலா வந்து நல்லா ஆட் ஆகணும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து இந்த அடுப்பில் இது கரண்ட் அடுப்பு தானே, இதில் வந்து ஒரு விசில் விடுவோம். அதுவே பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் பொட்டேட்டோ குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு உங்கள் ரெசிபி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ ரைஸு, பொட்டேட்டோ அண்ட் காலிஃப்ளவர் குருமா சாப்பிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் அன்பு உள்ளங்களே.